சில பேரெல்லாம் யார்கிட்ட வேணாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்க பேசணும்னு நினைக்கிற பர்சன் கிட்ட உடனே போய் பேசுவாங்க. இதை பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன்னா, அவங்க பிறக்கும் போதே பேச்சு திறமையோடு பிறந்திருப்பாங்க போல. ஆனால் எனக்கு தான் இந்த திறமை இல்லை. நான்லாம் ஒருத்தவங்க கிட்ட பேசலாம்னு நினைப்பேன், ஆனால் உடனே ஒரு பதட்டம் வந்துடும். அதனால இப்போ பேச வேணாம், அப்புறமா பேசிக்கலான்னு விட்டுருவேன். இதனால என்ன ஆகுனா, நான் பேசணும்னு ஆசைப்பட்ட பர்சன் கிட்ட வேற ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அதை நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வராதுன்னு என்னையே நான் சமாதானப்படுத்திப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நான் எவ்வளோ பெரிய பொய்யை உண்மைன்னு நம்பிட்டு இருந்தேன்னு. ஏன்னா ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, கான்ஃபிடென்ஸ்ன்றது ஒருத்தவங்க கிட்ட இருக்கிற விஷயம் இல்லை, அது அவங்க ஆக்ஷன்ல இருந்து வர விஷயம்னு. உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் பேசுறது ஒரு டேலண்ட் இல்லை, அது ஒரு ஸ்கில். அதை ப்ராக்டிஸ் பண்ணால் யார் வேணாலும் கற்றுக்கலாம். இனிமேல் நீங்கள் தயங்கி தயங்கி நின்னதெல்லாம் போதும். நீங்கள் பேசணும்னு நினைக்கிற பர்சன் கிட்ட ஈஸியாக அப்ரோச் பண்ண இந்த 4 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுங்கள். ட்ரிக் நம்பர் 1, கிரியேட் வார்ம் இன்ட்ராக்ஷன். நான் புதுசாக ஒரு பர்சன் கிட்ட பேச ட்ரை பண்ணும்போது அவங்க என்னை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போது நான் என்ன நினச்சேன்னா, என்கிட்ட பேச அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நான் இதை பற்றி ரீசர்ச் பண்ணேன். அப்போது தான் எனக்கு தெரிஞ்சது, புதுசாக ஒருத்தவங்க நம்மக்கிட்ட திடீர்னு வந்து டைரெக்டாக பேசும்போது நம்ம பிரெயின் அதிர்ச்சி ஆகிடும். பிரெயின் டேஞ்சர் சிக்னல் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிடுவோம். சைக்காலஜிஸ்ட் இதை சோஷியல் ப்ரைமிங்னு சொல்கிறாங்க. இதை சரி பண்ணுறது ரொம்ப சிம்பிள். நீங்க புதுசா ஒரு பர்சன் கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடி அவங்க கூட ஐ கான்டாக்டை கிரியேட் பண்ணுங்க. அவங்க உங்களை பார்க்கும்போது லைட்டா ஸ்மைல் பண்ணுங்க. இப்படி பண்றதுனால நீங்க சேஃபான பர்சன்னு அவங்க பிரெயின் ரெஜிஸ்டர் பண்ணிடும். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசுனீங்கன்னா உங்களை அவாய்ட் பண்ண மாட்டாங்க, உங்க கூட இன்ஸ்டன்டா கனெக்ட் ஆகிடுவாங்க. ட்ரிக் நம்பர் 2, நேமிங் யுவர் எமோஷன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் கிட்ட நான் ஃபஸ்ட் டைம் பேச போகும்போது எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது. கையெல்லாம் கூட ஷேக் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஆனால் அவங்க அதை கவனிச்சிடக்கூடாதுன்னு நான் என்னோடய எமோஷன்ஸை மறைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அந்த விஷயம் தான் எங்கள் ரிலேஷன்ஷிப்பை வெஸ்ட்டாக மாற்றிடுச்சு. ஏன்னா அந்த நர்வஸை மறைக்க ட்ரை பண்ணும்போது என்னோடய ஃபுல் மென்டல் எனர்ஜியும் அதிலே வேஸ்ட் ஆகிட்டு. இதனால் அவங்க பேசும்போது எனக்கு எதுவுமே பேச வரல. சைக்காலஜிக்கலில் ஒரு பிரின்சிபல் இருக்குது, அதோட பேர் ஆன்சைட்டி ரீஅப்ரைசல். ஹார்ட்வேர் ரீசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஃபீல் பண்ணுற எமோஷன்ஸை வெளில காட்டாமல் உள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் அந்த எமோஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக மாறுமா. அதுவே நீங்கள் அதை ஓப்பனாக சொல்லிட்டீங்கன்னா அதோட தாக்கம் உடனே குறைஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லலாம், உண்மையை சொல்லணும்னா உங்ககிட்ட பேச வரும்போது எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது. இப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு நீங்கள் ஃபேக்காக தெரியாமல் ரியலாக தெரிவிங்க. இதனால உங்க மேல இன்ஸ்டன்டா அட்ராக்ஷன் கிரியேட் ஆகும். ட்ரிக் நம்பர் 3, த பவர் ஆஃப் கியூரியாசிட்டி. எனக்கு பிடிச்ச பர்சனை இம்ப்ரெஸ் பண்ண நான் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணேன். என்னை ஸ்மார்ட்டாக காட்டிப்பேன், நான் என்ன பண்ணுவேன், எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ தான் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணேன். அவங்க நான் சொல்கிறத சரியாக கேட்கவே இல்லை, இம்ப்ரெஸும் ஆகலை. அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இது எனக்கு ரொம்பவே இன்சல்ட்டிங்காக இருந்தது. கொஞ்ச நாள் அப்புறம் ஒரு கான்செப்டை பற்றி படிக்கிறேன், அதோட பேர் லீடிங் வித் கியூரியாசிட்டி. பீப்புள் அட்ராக்ட் ஆகிறது தன்னை பற்றியே பேசுகிற பர்சன் கிட்ட இல்லை, பீப்புளை உண்மையாகவே அட்ராக்ட் பண்ணுறது அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்டுற பர்சன் கிட்ட தான். இந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, நான் யாருன்னு என்னை பற்றி அவங்க கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். இது என்னோட லைஃபையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச பர்சன் கிட்ட நீங்கள் பேசும்போது உங்களை பற்றி பேசாமல் அவங்கள பற்றி கேளுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் கூட டீப்பாக கனெக்ட் ஆகிடுவாங்க. ட்ரிக் நம்பர் 4, யூஸ் தர் நேம். இது ரொம்ப ஈஸியான ட்ரிக், ஆனால் யாருமே இதை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா யாருக்குமே இதோட பவர் தெரியாது. சோஷியல் சைக்காலஜி ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பர்சன் தன்னோட பேரை கேட்கும்போது அவங்க மூளையில் ஒரு தனிப்பட்ட உணர்வு ஆக்டிவேட் ஆகுமா. அது என்ன சிக்னலை கொடுக்குன்னா, அவங்க தெரிஞ்சவங்க, அவங்க சேஃப். ஒருத்தவங்களுக்கு தன்னோட பேரை கேட்குறது தான் மோஸ்ட் பவர்ஃபுல் சவுண்டு. ஏன்னா அவங்க நேம் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கொடுத்துச்சு. நீங்கள் அவங்க நேமை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு வாட்டியாவது அவங்க நேமை யூஸ் பண்ணி பேசுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அந்த டாப்பிக்கை படிச்சுட்டியா விஜய், இது உங்களுக்குள்ள இன்ஸ்டண்ட்டாக பர்சனல் கனெக்ஷனை உருவாக்கும். அதுக்குன்னு அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் ஃபேக்காக பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும்.
நான் என்னோட லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்க கிட்ட போய் பேசுறது உண்மையான பயமே இல்லை. ஆனால் பேசாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறது தான் உண்மையான பயமே. அப்போவே போய் பேசியிருக்கலான்னு திரும்பி திரும்பி அதே நினச்சி வருத்தப்படுறது தான் அதிகமான வலியை கொடுக்கும். அவங்க கிட்ட போய் பேசுறதுனால என்ன ஆகிடும்? ரெண்டே அவுட்கம் தான். ஒர்ஸ்டான அவுட்கம், உங்களுக்கு அவங்க சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகலாம். பட் பெஸ்ட்டான அவுட்கம், அந்த கன்வர்சேஷன் உங்கள் லைஃப்பையே சேஞ்ச் பண்ணலாம். நான் யார்கிட்ட வேணாலும் பேசணும்னு நினச்ச உடனே எதுவுமே யோசிக்காமல் பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் என்னோட லைஃப்பில் நிறைய மீனிங்ஃபுல்லான கனெக்ஷன் உருவாகுச்சு. பேசியிருக்கலான்னு வருத்தப்படுறதை விட்டுட்டு உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சா யார்கிட்ட வேணாலும் உடனே போய் பேசுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.